சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதும்போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபையாருக்கு நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லும்போது அதிலே காணப்படுகிற அர்த்தம் என்ன என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அதை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அந்த அதிகாரமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி பவுல் அப்போஸ்தலனாலே ஒரு ஜெப வேண்டுகோளாக வைக்கப்பட்டிருக்கிற பகுதியாக இருக்கிறது. 2வது பகுதி தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதியாக காணப்படுகிறது. 3வது பகுதி எப்படி சோம்பேறிகளாக இருக்கிறவர்களை நீங்கள் ட்ரீட் பண்ண வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதியாக காணப்படுகிறது. இந்த 3வது பகுதியில் தான் நம்ம வாசிக்க கேட்ட வசனமும் வருகிறது. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று. சரி, இப்பொழுது நாம் முதல் பகுதிக்கு போகும்போது ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வேண்டுகோளாக வைக்கிறார். இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதை தான் 1ஆம் வசனத்திலேயும் 2ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். கடைசியாக, சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் சரியான பரலோக தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் காணப்படுகிற மனிதர்களாலே யாருக்கு பிரச்சனை இருக்கும் என்று பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார் என்றால், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு, மெய்யான விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார். அந்நாட்களிலே பவுல் ஊழியம் செய்த நாட்களிலேயும் அப்படி சரியாக பரலோக தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்கள் எப்படி காணப்பட்டிருக்கிறார்கள் என்றால், துர்குணத்தோடு காணப்பட்டிருக்கிறார்கள், பொல்லாத மனிதர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய கைகளிலிருந்து ஒரு விடுதலை ஊழியக்காரராகிய பவுல் அப்போஸ்தலனுக்கு வேண்டியதாக காணப்பட்டது. ஆகவே பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, தெசலோனிக்கா பட்டணத்தில் செய்த ஊழியத்தில் சொன்ன வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நல்ல பரவக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதுபோல கொரிந்து பட்டணமாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதிகளிலேயும் வசனம் என்ன செய்ய வேண்டும்? மகா தீவிரமாக பரவ வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். போதிக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். அது மனிதர்களிடத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்தி அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள், விசுவாசம் வைக்காதவர்கள் எப்படி காணப்படுவார்கள்? துர்குணராக, பொல்லாத மனிதர்களாக காணப்படுவார்கள். அவர்களுடைய கையிலிருந்து ஒரு விடுதலை அவசியமாய் இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன்
தெசலோனிக்கே சபையாருக்கு ஜெப விண்ணப்பமாக இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியாக குறிப்பிடுகிறவராக காணப்படுகிறார். அப்ப ரட்சிப்படைய பண்ணுகிற விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை என்று எழுதுகிறார். அதைத்தான் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்போ பவுலுக்குள்ளாக இருந்த தேவன் மேல் உள்ள விசுவாசம் அநேகரை ரட்சிப்படைய பண்ணக்கூடிய விசுவாசமாக காணப்பட்டது. ஆனால் எல்லா மனிதர்களிடத்திலும் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஆகவே யார் யாருடைய வாழ்க்கையிலே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்படைய பண்ணக்கூடிய விசுவாசம் இல்லையோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? துர்க்குணராக, பொல்லாத மனிதர்களாக, ஊழியக்காரர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே ஜெப விண்ணப்பமாக முதல் பகுதியிலே குறிப்பிடுகிறார், அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுடைய கையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய நல்ல வாஞ்சை என்ன? தான் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக எடுத்துரைத்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் தெசலோனிக்கே பட்டணத்திலே பரம்பி தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது போல மற்ற இடங்களிலேயும் கொரிந்துவிலேயும் என்ன செய்ய வேண்டும்? பரவ வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அநேகர் சரியான விசுவாசத்திற்குள் கடந்து வர வேண்டும். அநேகர் சரியான விசுவாசத்திற்குள் கடந்து வரும்போது அது மற்றவர்களை ரட்சிப்படைய பண்ணக்கூடிய விசுவாசமாக மாறும். அதற்காக ஜெபியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தின் 2வது பகுதிக்குள்ளாக போகும்போது 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அதை குறித்து அங்கே எதை குறித்து எழுதுகிறார் என்றால், the faithfulness of God, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்போ கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லும்போது அதிலிருந்து நாம் என்ன விளங்கி கொள்கிறோம்? இப்போ யாரையாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவங்க ரொம்ப உண்மையுள்ளவங்க அப்படின்னு நினைப்பீங்கன்னா உடனே நீங்கள் எப்படி காணப்படுவீர்கள் என்றால் அவர்களை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். என்னது? சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இவர் பேசுறது உண்மைதான், இவங்க உண்மை உள்ளவங்க அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்களை சார்ந்து கொள்வீர்கள். இப்போ சிலர் பேசுகிறத மற்றவங்க கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? அந்த பொம்பளையா வாயில் வந்ததெல்லாம் பேசும். ஒரு நிமிஷம் பேசுகிறது ஒன்றா இருக்கும், இன்னொரு நிமிஷம் பேசுகிறது வேற ஒன்றா இருக்கும். அதனால் அந்த பெண் பேசுகிறத நம்ம என்ன செய்ய முடியாது? ரிலையபிளாக எடுத்துக்க முடியாது. அது மாதிரி சில மனிதர்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கும்போது சொல்லுவாங்க, அந்த மனிதனை சும்மா யோசித்து எதையும் பேச மாட்டான், வாய்க்கு வந்ததை பேசிட்டு போவான். அந்த மனிதன் ஒரு நேரம் ஒன்று பேசுவான், அடுத்த நிமிஷம் இன்னொன்று பேசுவான். அதனால் அவன் பேசுகிறத ஒரு பொருட்டாக நம்ம என்ன செய்ய முடியாது? எடுத்துக்க முடியாது, அதை நம்ம ரிலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளில் நம்ம என்ன செய்ய முடியாது? சார்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அந்த சகோதரியா அந்த சகோதரனா அவங்க பேசுகிற வார்த்தைகளில் எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலாம்? சார்ந்து கொள்ளலாம், அதை ரிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த ஒரு ரிலையபிலிட்டி அந்த மனிதர்கள் மீது உண்டாகும். அப்போ நீங்கள் சபையாராக காணப்படும் போது இந்த பிரதரா இந்த சிஸ்டரா அல்லேலூயா அவங்க ரொம்ப உண்மையுள்ளவங்க, அவங்கள நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம்? சார்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பது போல இங்கே தேவனை குறித்து எழுதும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அப்போ கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லும்போது அதிலிருந்து தேவன் நமக்கு விளங்க வைக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் என்ன செய்யலாம்? அவரை நம்பலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவரை என்ன செய்யலாம்? நம்பலாம். ரிலையபிலிட்டி இருக்கு. தேவன் மேலே என்ன செய்யலாம்? நம்பிக்கை வைக்கலாம். அதை தான் இங்கே எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலன், கர்த்தரோ உண்மையுள்ளவர். சில நேரங்களில் மனிதர்களுடைய சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்கள் சொல்லுகிறதை கூட அவங்களால சரியாக என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது.
கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதனால் நாங்கள் சொன்னபடி எங்களால் செய்ய முடியல அப்படின்வாங்க. அதனால் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் இந்த காரியத்தை சொன்னேன், ஆனால் என்னால் சொன்னபடி என்ன செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சிலர் சொல்லாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் பைபிளில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளிலே இந்த இரண்டாவது பகுதியின் மூலமாக தேவன் நமக்கு விளங்க வைப்பது என்னவென்றால், தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பதினால நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர்தான் ரிலையபிளான பர்சனாக காணப்படுகிறார். தேவன் அவரை சார்ந்து கொள்வதற்கு ஏதுவாக ஃபெய்த்ஃபுல்லாக காணப்படுகிறார், உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். அதனால் அவர் என்ன செய்வாராம், தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். நம்முடைய தேவன், பரலோக தேவன் நம்பத்தக்கவராக அவரை சார்ந்து கொள்ள செய்து எல்லா தீமையிலிருந்து, எல்லா அநீதியிலிருந்து, எல்லா அநியாயத்திலிருந்து, எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து, எல்லா பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி ரட்சிக்கக்கூடியவராயிருக்கிறார், காத்து கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். நம்மை நீதிமான்களாக வாழ வைக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். நம்மை பரிசுத்தவான்களாக வாழ வைக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நம்ம படிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாமலும் தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நீங்காமலும் இருக்கும். அப்போ அவர் உண்மையுள்ளவராக இருப்பது போல தேவன் உங்களிடத்திலும் என்ன செய்வார், அவரை சார்ந்து கொள்கிற உங்களிடத்திலும் எதை எதிர்பார்ப்பார் என்றால், அவர் எதிர்பார்க்கக்கூடிய பிரியமான காரியங்களையே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீமை உங்கள் வாழ்க்கையிலே இருப்பதை அவர் விரும்புவது இல்லை. அதனால தான் அவர் தீமையிலிருந்து விலக்கி உங்களை காத்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது 4ஆம் வசனத்திற்கு வரும்போது, அந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதியிலே தான் அந்த 4ஆம் வசனமும் வருகிறது, 5ஆம் வசனமும் வருகிறது. 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். யாரை குறித்து எழுதுகிறார்? தெசலோனிக்க சபையாரை குறித்து எழுதும்போது எழுதுகிறார், சில சபையில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபையிலே ஐக்கியமாய் இருக்கிறவர்களை பற்றி தான் பவுல் எழுதுகிறார். அவர்கள் மீது பவுலுக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பவுலுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையை நாம் அங்கே படிக்கிறோம். அவர்கள் எப்படி காணப்பட்டார்களாம்? பரிசுத்தவான்கள் கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் செய்கிறவர்களாக இருந்தார்களாம். கீழ்ப்படிதல் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. அதுபோல இனி வரக்கூடிய நாட்களிலேயும் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதல் உண்டாயிருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை பவுல் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அந்த கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம 3ஆவது பகுதியில் படிக்க போகிறோம். அது எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் வரைக்கும் வருதுன்னா 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வருகிறது. அதுதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்கிற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தெசலோனிக்க சபையார் பவுலுடைய எதிர்பார்ப்பின்படி தேவனுடைய காரியமாக சில ஒழுங்குகளை புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு சொல்லி இருந்திருக்கிறார். அதற்கு அவர்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலும் அப்படியே அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்கிற நம்பிக்கையை பவுல் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து சபை நடத்துகிறவருக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனங்களை படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். இவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்டாங்க. இவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்டவர்களாக மட்டும் இல்லை, அதற்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள்.
இப்போ மட்டும் இல்லை, எதிர்காலத்திலையும் நிச்சயமாகவே என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்படின்னு சபையாரே, உங்களை குறித்து சபை நடத்துகிறவர் நம்பிக்கையாக சொல்ல முடியுமா? அதற்கு பாத்திரவான்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் கலந்து கொள்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அதிகாலை ஜபத்தில் கலந்து கொள்கிறவங்க எத்தனை பேர்? செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை அதிகாலை ஜபம் 5:30 மணியிலிருந்து 6:10 வரைக்கும். சர்ச்சுக்கு வர சொல்லலை, அதிகாலை ஜபத்துக்கு என்னதான் ஆன் பண்ண சொல்கிறோம்? ஃபோனை ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். எத்தனை பேரால் செய்ய முடியுது? ஹல்லேலூயா. அப்போ சபை நடத்துகிறவர் உங்களை குறித்து நம்பிக்கையாக சொல்லணும். இந்த விசுவாசியா கரெக்டாக என்ன செஞ்சுருவாங்க? 5:30 மணிக்கு மொபைலை என்ன செஞ்சுருவாங்க? ஆன் பண்ணி கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி ப்ரேயர் என்ன செய்வாங்க? அட்டன் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு காரியம், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காரியத்தை சொன்னேன். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நைட்டு ப்ரேயராக இந்த வாலிப பிள்ளை உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளும். ஒரு கேரல் ரவுண்டாக இந்த சகோதரியாக உற்சாகமாக கலந்து கொள்ளும். சபையிலே காணப்படுகிற எல்லா ஊழியங்களிலேயும் ஒழுங்கும் கிரமமாக இந்த சகோதரன் சகோதரி காணப்படுவார். இப்பொழுது காணப்படுகிறார், இனிமேலும் காணப்படுவார் என்று நம்பிக்கை கொடுக்கும் வண்ணமாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆராய்ந்து பாருங்கள். தெசலோனிக்கே சபையில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளை குறித்து அப்படி ஒரு நல்ல நம்பிக்கை யாருக்கு இருந்தது? பவுலுக்கு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களெல்லாம் பார்த்தா சிலரை பார்க்கும்போது சொல்ல முடியும், இந்த மகளா கரெக்டாக தசம பாகம் கொடுத்துருவா. அப்படி சில காரியங்களில் நல்ல சாட்சி சொல்ல முடியும். ஆனால் சில காரியங்களில் ரொம்ப பின்னடைவு இருக்குது. இப்போ நீங்கள் தான் என்ன செய்யணுன்னா, அடுத்த வருடம் போக போகிறீங்க, 2025ஆம் ஆண்டுக்குள் போக போகிறீங்க. நீங்கள் தான் யோசிக்கணும், என்னென்ன காரியங்களில் பின்னடைவு உண்டாயிருக்கு, என்னென்ன காரியங்களில் நற்சாட்சி உண்டாயிருக்கு. அதெல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணுன்னா சீர்தூக்கி பார்த்து அந்த நற்சாட்சி உண்டாயிருக்கிற காரியங்களில் தொடர்ந்து உங்களை குறித்து நம்பிக்கை போதகருக்கு காணப்படும்படியாக வாழ வேண்டும். பின்னடைவு உண்டாயிருக்கிற காரியத்தில் அந்த காரியங்களெல்லாம் நீங்கும்படியாக தேவனிடத்தில் கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்களுக்கே வாஞ்சை இருக்கும், ஆனால் உங்களால் முடியல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தாவே இரக்கம் பாராட்டி எனக்கு அதுக்குரிய கிருபையை தாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ 5ஆம் வசனத்திற்கு வரும்போது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். தேவன் விசுவாசிகளுடைய இருதயங்களை எதற்கு நேராக நடத்துகிறார் என்றால், an awareness of God's love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு அவேர்னஸுக்கு நேராக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் அங்கே எழுதுகிறார், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் என்று எழுதுகிறார். தேவனை பற்றும் அன்புக்கும். எத்தனை பேரால் சொல்ல முடியும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த விசுவாசம் எங்கள் இருதயங்களுக்குள்ளாக தேவனுடைய அன்பை கொண்டு வந்தது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய இருதயங்களை தேவனுடைய அன்பினாலே நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 5:5 படிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ நாளுக்கு நாள் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தோம், விசுவாசம் வைத்தோம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் நீங்களாக்கப்பட்டது, பாவங்கள் நீங்கினது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் அடுத்ததாக பாவ சுபாவங்களிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக முழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அடுத்ததாக தேவ அன்பினாலே தேவன் எங்கள் இருதயங்களை நிரப்பினார் என்று சொல்லுகிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மக்களுடைய
இருதயங்களிலே காணப்படுகிற ஒரு பெரிய வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படாதவர்களுடைய இருதயங்களிலே அந்த மகிமை இருக்காது, அந்த கிருபை இருக்காது, அந்த சத்துவம் இருக்காது, அந்த அன்பு இருக்காது. ஆனால் நமக்குள்ளோ தேவன் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுத்து புதிதான நவமான ஆவியை ஊற்றி தேவன் என்ன செய்கிறார்? இருதயத்தை அவருடைய இருதயத்தை போல மாற்றுகிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். an awareness of God's love. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்கிறவர். அடுத்தது என்ன செய்கிறார்? அந்த விசுவாசிகளுடைய இருதயங்களை தேவ அன்புக்கு நேராக கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பவுல் எழுதுகிறார், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. endurance of the Lord Jesus Christ. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எதுக்கு எடுத்தாலும் அவசரம், ஆனால் இப்போ உபத்திரவத்திலையும் என்ன இருக்கு? பொறுமை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். ஆகவே தேவ ஜனங்களே, உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தருக்கு சித்தமானால் அது எங்களுக்கு கிடைக்கும், கிடைச்சா சந்தோஷப்படுவோம், தேவனுடைய சித்தம். கிடைக்கலன்னா நாங்கள் வருத்தப்பட மாட்டோம், அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால நாங்கள் கிடைக்காத ஒன்றை நினச்சி நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம்? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். endurance of the Lord Jesus Christ. உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்கிறவர்கள் சொல்லணும், இவங்க இருதயத்தில் தேவ அன்பு இருக்கு, இவங்க உபத்திரவத்திலும் எப்படி இருக்காங்க? பொறுமையாக இருக்கிறாங்க. ஜெபத்தில் எப்படி இருக்காங்க? உறுதியாக இருக்கிறாங்க. நம்பிக்கையில் எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய இருதயம் எப்படிப்பட்டது என்றால், அவர்களை தேவன் நடத்தும் போது என்ன செய்கிறார்? அவர்களுடைய இருதயங்களை பலன் கொள்ள செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர் உங்களை கேட்கும்போது சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் இப்படி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அப்படி ஒரு கிருபை பெற்ற இருதயத்தை கொடுத்து உபத்திரவங்களை தாங்கி கொள்ள, பொறுமையாய் இருக்க, திடன் கொள்ள செய்கிறார். அதனால தான் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசித்து பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்களுக்கு உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். பாருங்க, பவுல் தெசலோனிக்க சபையாருக்கு எழுதுகிறார், உபத்திரவங்கள் காணப்பட்டது, அதுல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அசைக்கப்படக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்தப்பட வேண்டும். அதனால உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் உடன் வேலைக்காரராக இருக்கிற யாரை அனுப்பினேன்? தீமோத்தேயை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற இருதயம் எப்படிப்பட்டது? 2 விசேஷித்த தன்மைகள் கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று அன்பின் இருதயம், இன்னொன்று உபத்திரவங்களை தாங்கக்கூடிய இருதயம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் உங்கள் இருதயங்களை அப்படிப்பட்ட தன்மை உடையதாக காணப்படுவதற்கு ஏதுவாக வழி நடத்தினாரா என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னால் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் என்னை வழி நடத்தினார், என்னுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட தன்மையை கொடுத்தார்.
என்ன தன்மை? தேவ அன்பினாலே நிரம்புகிற அனுபவத்தை அடைய செய்தார். இன்னொன்று என்ன தன்மை? உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? முதலாவது நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சபையாரே நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். போதகர் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் அநேகருக்கு சென்று சேர வேண்டும், அது பரவ வேண்டும். அது நிமித்தமாக தேவனுடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். அநேகருக்குள்ளாக சரியான தெய்வீக விசுவாசம் வர வேண்டும். அவர்கள் பொல்லாத மனிதர்களாக இராதபடி தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் அவர்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். தேவ அன்பு நிறைந்த இருதயமாக காணப்பட செய்ய வேண்டும். உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய இருதயமாக மாற வேண்டும். அவர்கள் தேவனால் திடப்படுத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எழுதிட்டு தான் சொல்கிறாரு. இனி விசுவாசிகளே நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுகிற 3வது பகுதியில் தான், சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று குறைப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இஷ்டத்துக்கு ஒரு பிரமாணமே இல்லாமல், ஒரு ஒழுங்கே இல்லாமல் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு பவுல் எழுதலை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோம்பேறிகளாக இருக்கிறவங்க இருக்காங்க. எந்த வேலையுமே செய்யாமல் சோம்பேறிகளாக இருக்க சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவங்க சபையில் இருந்தா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்டவங்களோட ஒரு நல்ல உறவை வைத்து கொள்ளக்கூடாது என்கிறார். அப்போ நீங்கள் பாருங்கள், நம்முடைய சபையிலேயே பாருங்கள், யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி சோம்பேறிகளாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும், இன்னைக்கு பாஸ்டர் போதித்த வசனம் என்ன சுட்டி காட்டுகிறது என்றால், நீ எப்படி இருக்கக்கூடாது? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருந்தால் உன்னோட நான் என்ன செய்யக்கூடாது? ஐக்கியத்தை வச்சுக்க கூடாது. ஆனால் சோம்பேறியாக இருக்கிற ஒரு சகோதரனையோ சகோதரியையோ பார்த்தா நீங்கள் ஐக்கியத்தை வைத்து கொள்ளவில்லை என்றாலும் அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, உங்கள் சத்துருவாக நினைக்கக்கூடாது, உங்கள் சத்துருவாக நினைக்கக்கூடாது. அவங்கள மறுபடியும் ஒரு நல்ல வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தேவையான புத்திமதிகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு அது சாதகமாக போயிடும். என்ன சாதகமாக போயிடும்? நான் சோம்பேறியாக இருக்கேன், இந்த சகோதரன் சகோதரி என்னோட ஐக்கியப்பட்டிருக்கிறாரு, அதனால் இனியும் நான் எப்படியே இருக்கலாம், சோம்பேறியாகவே இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அப்படி சோம்பேறியாகவே இருக்கலான்ற எண்ணம் வருவதற்கு ஏதுவாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சகோதரனோடோ சகோதரியோடையோ என்ன வைக்கக்கூடாது? ஐக்கியம் வைக்கக்கூடாது. நீங்கள் அவர்களோடு ஐக்கியம் வைக்காமல், அவர்களை சத்துருவாகவும் நினைக்காம, தேவையான புத்திமதிகளை கொடுத்து அவர்களும் ஏற்ற ஒரு நல்ல வேலையை செய்கிறவர்களாக காணப்பட செய்ய வேண்டும். அது எல்லாத்தையும் தான் 3வது பகுதியிலே எழுதுகிறார். ஹவு டு ட்ரீட் த ஐடலர்ஸ். ஐடலாக இருப்பாங்க, வேலையே இல்லாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எழுதுகிறார். இப்போ என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றி பவுல் லேசாக சொல்லி இருந்திருக்கிறார் தெசலோனிக்கே சபையாருக்கு. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிருச்சு. ஏன்னா அவர் புத்தி சொல்லியும் கூட நிறைய பேர் என்ன செய்யலை, திருந்தில்லை. அதனால் இப்போ அதை குறித்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக எழுத ஆரம்பிக்கிறார். அதை தான் இந்த 3வது பகுதியில் படிக்கிறோம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க, நீ சோம்பேறியாக சும்மா இருக்கக்கூடாது, நீ படித்ததற்கேற்ற ஒரு வேலையை செய்யணும். சரி, படிப்பு தான் இல்லையா, உனக்கு எதில் திறமை இருக்கோ அதுக்கேற்ற ஒரு வேலையை செய்யணும், ஆனால் நீ என்னவா இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது
அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா சோம்பேறியா இருக்கிறது, சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறது, நேரத்தை வீணாக்குவது அப்படி இருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லி திருந்தாத மண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? புத்தி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது மாதிரி தான் தெசலோனிக்கே சபையில் சிலர் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா சோம்பேறிகளாக இருப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதனால ஏற்கனவே பவுல் புத்தி சொல்லி பார்த்துருக்காரு, அது திருந்துற மாதிரி தெரியல. அதனால தான் இந்த வேத பகுதியில் 3வது பகுதியில் கொஞ்சம் விரிவாக அதை குறித்து எழுதுகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே எங்கே புத்தி சொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். பாருங்க என்ன எழுதுகிறார், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அப்ப ஏற்கனவே தெசலோனிக்கே சபையாருக்கு பவுல் புத்திமதி சொல்லி இருந்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? இங்க பாருங்க, உங்களுக்குள்ள சிலர் ஒழுங்கில்லாதவர்களா இருக்கிறாங்க. இந்த ஒழுங்கில்லாதவர்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் வேற எந்த காரியமும் இல்லை. இவங்க என்ன செய்வாங்கன்னா வீணா நேரத்தை என்ன செஞ்சிருவாங்க? செலவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு உருப்படியான வேலையும் செய்ய மாட்டாங்க, நேரத்தை வீணாக்கி கொண்டே இருப்பார்கள். அதுதான் ஒழுங்கீனம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒழுங்கீனமாய் இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லுங்கள்? புத்தி சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் மூல வசனமாக எதை எடுத்தீங்க? சகோதரரே, நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாதிருங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிலரால் வேலையே செய்ய முடியாது, அப்படி ஒரு பலவீனத்தில் இருப்பாங்க, சுகவீனத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நன்மை செய்யலாம். சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, வயது முதிர்ந்த பாட்டியம்மா. அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? பெரிய வேலைகள் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த வயது முதிர்ந்த அந்த தாயாருக்கு நம்ம என்ன செய்யணுமா? பலவீனரை என்ன செய்யணும்? தாங்கணும். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. ஆனால் நல்ல கை கால் உழைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், ஒரு வியாதியும் இல்லை, பலவீனமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. நல்லா இருக்கிற ஒரு சகோதரியோ சோம்பேறியாக இருப்பதை கண்டால் அவங்க ஒழுங்கீனமாக ஜீவிக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். எனக்கு தெரியும், நம்ம சர்ச்சில் இருக்கிற சில சகோதரிகள் சும்மா இருக்கிற டைமில் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஏர்ன் பண்ணுறாங்க. என்னது எக்ஸசைஸ்? எக்ஸசைஸ் டைமை என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஏற்கனவே தெசலோனிக்கே சபையாருக்கு அதை எழுதி இருக்கிறார். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரு. அப்போ ஒழுங்கில்லாதவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சாந்தமாக இருந்து என்ன செய்யணும்னா, உன்னோட என்னால் என்ன செய்ய முடியாது? ஐக்கியம் வச்சுக்க முடியாது. ஆனால் நான் உன்னை எதிராக நினைக்கல, சத்துருவாக நினைக்கல, தேவையான புத்திமதியை சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ புத்திமதியை கேட்டு ஒழுங்காக சமயத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக வீணாக செலவழிக்காமல் சரியான ஒரு வேலையை செய்த மறுபடியும் நான் உன்னோட என்ன செய்வேன்? ஐக்கியமாவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ பவுல் ஏற்கனவே இப்படி புத்தி சொன்ன பிறகு தான் அதில் இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றம் வராததுனால மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில் அதை குறித்து மறுபடியும் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதுகிறார், மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும்
என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். விட்டு விலகிருன்றார். என்ன செய்யறாரு? விட்டு விலகிரு அப்படின்றார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்காலங்களிலே தேவனுக்கென்று சேவை செய்த பரிசுத்தவான்களுடைய ஒழுங்குள்ள ஜீவியமாக காணப்பட்டது. முற்காலங்களிலே தேவனுக்கென்று பாடுபட்டு சேவை செய்து தியாகத்தோடு ஊழியம் செய்தவர்களெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? அவங்க போய் விசுவாசிகள்கிட்ட கேட்க முடியாது. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? அவங்களே தங்கள் சொந்த கையாலே என்ன செஞ்சுருக்காங்க? வேலை செய்து ஒழுங்குள்ளவர்களாக இருந்து பின்பு தேவனுக்கென்றும் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளாக இருந்த ஒரு நல்ல ஒழுங்காகவும் காணப்பட்டிருந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் பவுலுடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அவர் இருந்திருக்காரு. அவர் மற்றவர்கள் பின்பற்றத்தக்கதாக ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். நான் ஊழியக்காரன், நான் ஒரு பரிசுத்தவான், வேத வசனத்தை போதிக்கிறவன் என்று சொல்லி அவர் எப்பயுமே விசுவாசிகளை சிரமப்படுத்துகிறவராக இருக்கவில்லை. அவர் சில நேரங்களில் அவங்களால செய்ய முடியும். இப்போ ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? உங்களுக்கு போதிக்கிறவர்கள் ஞான நன்மையை உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் அவர்களுக்கு சரீர நன்மையை கொடுக்க வேண்டும் என்று. சரி, ஆனால் சில இடங்களில் ஞான நன்மையை அவர்கள் விதைக்கும் போது சரீர நன்மையை அவங்களால செய்ய முடியாமல் போகும்போது என்ன செய்வது? அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை. பவுல் சொல்கிறாரு, நாங்களே முன்மாதிரியாக இருந்து எங்கள் சொந்த கையால் என்ன செஞ்சுருக்கோம்? பாடுபட்டு வேலை செஞ்சுருக்கோம். அப்படி ஒழுங்குள்ளவர்களாக இருந்து வேலையும் செஞ்சுட்டு ஊழியத்தையும் செய்கிறவர்களாக இருந்திருக்கிறோம் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதில் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் முன்மாதிரியாக விளங்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் உங்கள் பாஸ்டரை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் பாஸ்டரா எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், எப்போ பார்த்தாலும் பணம் தான் கேட்பார். அவர்கிட்ட பேசினாவே என்ன தான் கேட்பார்? பணம் தான் கேட்பார். வேறு எதுவுமே அவருக்கு சொல்ல தெரியாது. எல்லாருக்கும் பணம் தேவை. பணம் வந்தால் இன்னும் அதிகமாக பணம் வேணும்னு தான் இருக்கும். பணம் இல்லாதப்ப இந்த கதவுக்கு வேறு கலர் இருந்தது. கொஞ்சம் பணம் வந்த பிறகு அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிட்டேன். தெய்வ பிள்ளையே, அப்போ ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னா, இவங்கள்ட்ட போவே கூடாது. போனாவே என்ன எதிர்பார்ப்பாங்க? அதை கேட்பாங்க, இதை கேட்பாங்க, நம்மளை போட்டு வருத்தப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்கிற எண்ணம் ஊழியர்களை குறித்து விசுவாசிகளுக்கு உண்டாகக்கூடாது. உற்சாகமாக அவங்களே கொடுக்கறது தான் அது ஒரு சந்தோஷம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. உற்சாகமாக கொடுத்தார்கள், பிரமாணத்தின்படி கொடுத்தார்கள் அப்படின்னு கொடுப்பதற்கு ஏதுவாக விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசிகளும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. அதே நேரம் ஊழியர்களும் விசுவாசிகளுடைய கஷ்டத்தை அறியாமல் வாங்குகிறவர்களாகவே இருக்கக்கூடாது. அவர்கள் தேவையானால் தங்கள் சொந்த கையினாலே பிரயாசப்பட்டு வேலை செய்து ஊழியத்தை செய்யலாம். அதை தான் பவுல் இந்த வசனங்களிலே எழுதி கொண்டே வருகிறார். இப்ப 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று பாருங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள். பவுல் அப்போஸ்தலன் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று. யாராவது இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, இந்த சிஸ்டரை நம்மளால பின்பற்ற முடியும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வைத்து, இந்த சகோதரனை நம்மால் பின்பற்ற முடியும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வைத்து என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒரு நல்ல பேர் வேணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பவுல் அப்போஸ்தலன் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக, ஒரு நல்ல மாடலாக விளங்கி இருக்கிறார். அவர் சொல்றார், எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதான் அவர் சொல்றாரு, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அல்லேலூயா. அப்ப பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, யாரையும் கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது, யாரும் இடறி இருக்கக்கூடாது. பண ஆசை கொண்ட
போதகர் என்கிற பெயர் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி இரவும் பகலும் அவரே என்ன செஞ்சிருக்காரு, பிரயாசப்பட்டு யாரிடத்துலையும் போய் இலவசமாக சாப்பிடாம தன்னுடைய சொந்த கையால் பிரயாசப்பட்டு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், சாப்பிட்டு தன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஏதுவாக வேலை செய்து ஊழியத்தையும் செய்திருக்கிறார். இப்படிதான் அன்றைய நாட்களிலே இருந்த மிஷனரிஸ் எல்லாம் தியாகத்தோடு என்ன செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக, முன்மாதிரியாக கொண்டு விசுவாசிகளே காணப்படுங்கள், விசுவாசிகளே ஒழுங்குள்ளவர்களாய் இருங்கள், ஏற்ற ஒரு நல்ல வேலை செய்யுங்கள், வீணாக சமயத்தை செலவழிக்காதீர்கள், ஒழுங்கற்றவர்களாக நடவாதிருங்கள் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். அதனாலதான் பவுல் எழுதுவார், நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேனோ அப்படியே நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று எழுதுகிறார். ஒரு நல்ல மாதிரியாக விளங்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் எந்த விசுவாசி மேலையும் ஒரு பாரத்தை வச்சுட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டே என் வாழ்க்கையை குறித்து வரவே கூடாது. எனக்குன்னு தேவன் கொடுத்த தாளந்து. அப்போ பவுலுக்கு என்ன வேலை செய்யக்கூடிய கிருபை இருந்தது, தாளந்து இருந்தது, கூடார வேலை செய்யக்கூடிய தாளந்து இருந்தது. அதனால அவர் என்ன செய்திருக்கிறார், கூடார வேலை செய்து பணம் சம்பாதித்து சாப்பிட்டு தன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஏதுவாக வாழ்ந்து அதே நேரம் ஊழியத்தையும் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் சரியாக படிப்பீங்கன்னா, நீதிமான் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை என் கண்கள் காணவில்லை என்று சொல்லப்பட்ட வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரி பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடையா போய் கேட்டுக்கிட்டே திரியிறான்ற ஒரு பேர் உங்களுக்கு வரவே வராது. அவங்களா காலையில் எழும்புன தங்கள் தேவைக்கேற்றபடி உழைக்கிறார்கள், ஒழுங்காக நடக்கிறார்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தையும் சரியாக செய்கிறார்கள் என்கிற ஒரு நற்சாட்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதற்கு ஏதுவாக அப்போஸ்தலனாகிய பவுல், எங்களை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள், நான் மற்றவர்களுக்கு ஒரு பாரமாக இல்லை என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இது எல்லா போதகர்களுக்கும் பொருந்தக்கூடிய வசனங்களாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதனால நாளையிலேருந்து யாராவது ஒரு போதகர் உங்கள்கிட்ட உதவி கேட்க வந்தால் இந்த வசனத்தை காட்டி அவங்கள மனமடிவடைய செய்து அனுப்பிடாதீங்க. அதையே பொழப்பா வச்சுருக்காங்கன்னா ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கே என்ன ஆயிரும், எரிச்சல் ஆயிரும். அந்த டைமில் இந்த வசனத்தை காட்டி உங்களுக்கு தேவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. இப்படி நீங்கள் ஒரே ஒரு விசுவாசியை போட்டு கஷ்டப்படுத்தி அவங்கள வருத்தப்படுத்தி வாங்கிறத விட நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு நீங்கள் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவாக வைத்து கொண்ட யாரும் உங்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வசனம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை சுட்டி காட்டுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முன்பு ஊழியம் செய்த மிஷனரிஸ் அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பவுல் அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர்கிட்ட நிறைய பணம் இருக்குது போல், அதனால தான் இந்த வசனம்லாம் எடுத்து போதிக்கிறாரு அப்படின்ட்டு. இல்லை, என்கிட்டையும் நிறைய பணம்லாம் இல்லை. என் அக்கௌண்ட்டை போய் பாருங்கள், எல்லாம் எப்பயுமே ஜீரோவில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் விசுவாச வாழ்க்கை. அன்னன்னைக்கு தேவன் நடத்திக்கிட்டே போகிறார். எனக்கும் பணம் தேவை தான், ஆனால் வசனத்தை நம்ம மாற்ற முடியாதுல்ல. அதனால் வசனத்தின்படி போதித்தால் அது எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
எங்கள் சுவிசேஷம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பவுல் எழுதுறாரு, நாங்களும் உங்களுக்குள்ள இருந்தப்ப உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தல, உங்களை எந்த விதத்திலையும் பாரப்படுத்தல, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணல. நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு அதில் வர்ற இன்கம்மை பெற்றுக்கொண்டு அதே நேரம் தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலையையும் எப்படி செஞ்சோம்? பரிசுத்தாவியானவருடைய வல்லமையோடு செய்தோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. பாத்தீங்களா? நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. அதற்கு யார் சாட்சி? தேவனே சாட்சி. அப்புறம் நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. நான் என்ன செய்யவில்லை? தேடவில்லை. வாசிங்க தொடர்ந்து. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். அப்போஸ்தல ஊழியம் பாருங்க, எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஊழியம், கனத்திற்குரிய ஊழியம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுக்க மனதாயிருந்தோம். அடுத்த வசனம். சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். பாருங்க, உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். அல்லேலூயா. அடுத்த வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அடுத்தது. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஊழியக்காரங்க வாழ்க்கையில குறை இருந்தாலும் அவங்க திருத்திக்க வேண்டும். இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடி தங்கள் ஊழியத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி விசுவாசிகளும் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கற்றவர்களாக இருக்கிறவங்க இவங்க அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இவங்களா இந்தந்த டைம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த டைமில் இதை செய்வாங்க, இந்த டைமில் இதை செய்வாங்க, ஒழுங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க, இவங்களோட நம்ம ஐக்கியம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு ஏதுவாக முன்மாதிரியாக வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சர்ச்சிலெல்லாம் சிலர் வயசானவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பாருங்க, இந்த வாலிபர்களுக்கு இல்லாத உற்சாகம் அவங்களுக்கு இருக்கும். விடிய காலம் எழும்புவாங்க, ஜெபத்தில் கலந்து கொள்வாங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அயராது என்ன செய்வாங்கன்னா உழைத்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அந்த அனுபவத்தை விட்டுறக்கூடாது. அதான் இன்னைக்கு தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். மிஷனரிஸுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது என்பதை குறித்து பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்காக இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கிராண்டடாக எடுத்துக்கூடாது. என்னவா எடுத்துக்கூடாது? விசுவாசிகளே, நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது? கிராண்டடாக எடுத்துக்கூடாது. எப்படி கிராண்டடாக எடுத்துக்கூடாது? நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தானே, போய் வேலை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது.
ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ நேரத்தை செலவாக்கி ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ தூரம் வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்க ஞான நன்மையை உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. ஞான நன்மையை உங்களுக்கு கொண்டு வர்றதுனால நீங்கள் அதை கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அவங்கள மறுபடியும் பாடுபட வைக்கக்கூடிய அளவுக்கு, வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் சோம்பேறிகளாக இல்லாமல் இருந்தால் அவங்க கொடுக்குற ஞான நன்மைக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் சரீர நன்மையை அவங்களுக்கு என்ன செய்வீங்க, கொண்டு வந்து கொடுப்பீங்க. அப்போ அவங்க கொடுக்குற மெசேஜில் குவாலிட்டி என்ன செய்யாது, குறையாது. இப்போ நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பாஸ்டர்லாம் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம், நம்மள்கிட்ட கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். உங்களுக்காக தேவன் வானத்தின் பலகணிகளை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அதனால தான் பவுல் ஒரு இடத்துல எழுதுவார், நாங்கள் ஞான நன்மையை உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது சரீர நன்மைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அது ஒரு பெரிய மேன்மையா அப்படின்னு எழுதுவார். வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும், குடிக்கிறதுனா மதுபானம் இல்லை, இங்க பானம் பண்ணுதல், அதான் அர்த்தம். புசிக்கவும் பானம் பண்ணுவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா பவுல் அப்போஸ்தலனை தவிர மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் திருமணமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக இருந்து அவர்கள் மனைவியை ஒரு சகோதரியை போல கூட்டி கொண்டு போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மாம்சீக எண்ணம் இல்லாமல் ஊழியத்தில் மனைவியாகிய சகோதரியோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்போ அதை சுட்டி காட்டி தான் பவுல் எழுதுகிறார், எனக்கும் அப்படியெல்லாம் தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அடுத்தது, அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறது, அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானே அதிகாரம் இல்லை. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான், இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதி இருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ, நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்தபடியே மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் ஞான நன்மையை கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுக்கணும், சரீர நன்மையை கொடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு ஒழுங்கு இருந்தும் கூட அதை நாங்கள் உங்கள் மேலே என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தலை. சுவிசேஷத்திற்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், நாங்களே பாடுபட்டிருக்கோம், நாங்களே சொந்த கையால் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றார். மற்றவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்கு உரியவர்கள் புசிக்கிறார்கள் என்றும், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை எடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியானால்
ஞான நன்மையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்குது, சரீர நன்மையை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? ஆசாரியனுக்கு கொடுக்கணும். அதனால உங்கள் உத்தரவாதத்தை அறியாமல் நீங்கள் கிராண்டடாக என்ன செய்யக்கூடாது, ஊழியக்காரங்களை பார்த்து போய் ஏதாவது வேலையை செஞ்சு சாப்பிடியா அப்படின்னு சொல்லி அவங்கள புண்படுத்தக்கூடாது. அதே நேரம் ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசியே போட்டு கஷ்டப்படுத்தியே வாங்கணுன்ற நிலையிலையும் வைத்து கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பவுல் அடுத்த காரியத்துக்கு வர்றாரு. அஃபெண்டர் யார் அப்படின்றத குறிப்பிடுகிறார். சபையில் அஃபெண்டராக இருப்பது யார்? ஒழுங்கில்லாதவர்களாக இருப்பது யார்? நேரத்தை வீணாக செலவழிக்கிறவர்கள், ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாதவங்க, சும்மா உட்காந்து பேசி நேரத்தை வீணாக்குறவங்க. அவங்கள நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் எடுக்கணுமா? ஒழுங்கில்லாதவர்கள் என்கிற லிஸ்ட்டில் எடுக்கணுமா? இப்போ நான் பார்க்குறேன் நம்ம சர்ச்சில் யாரெல்லாம் ஒழுங்கில்லாதவர்கள் அப்படின்ட்டு நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவங்க ஒழுங்குள்ளவங்க தான், இவங்க ஒழுங்குள்ளவங்க, 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 எல்லாரும் ஓரளவு நல்ல ஒழுங்குள்ளவங்க, நேரத்தை வீணாக செலவழிக்கிறவங்க கிடையாது. ஆனால் சிலர் ஒழுங்கில்லாதவங்களாக இருக்கிறீங்க, என்னால் அதை சுட்டி காட்ட முடியல. நீங்களே என்ன செய்யணும்னா, உங்களை நீங்களே நிதானித்து சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். நீங்களே என்ன செய்யுங்கன்னா, ஆராய்ந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வீணாக செலவழிக்கிறீங்க அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஒழுங்கில்லாத தன்மையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் பவுல் எழுதுறாரு, சிலர் சபையில் ஒரு வேலையும் செய்யாமல் ஒழுங்கற்று இருக்காங்க, அவங்கள விட்டு விலகிருங்கன்னு ஏன் பவுல் எழுதுறாருன்னா, நீங்கள் அவங்கள விட்டு விலகலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க செய்கிறது சரிதான் அப்படின்னு நினச்சி அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒழுங்கற்றே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்தீங்கன்னா அந்த நன்மை தவறான விதத்தில் செய்யப்படுகிற நன்மையாக இருக்கும். நீங்கள் சொல்லணும், ஏமா உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, உனக்கு மண்டை நல்லா தானே இருக்குது, நல்லா சுகமாக தானே இருக்க, நீ எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற? போ ஏதாவது ஒரு வேலையை செய். அப்படி நீங்கள் புத்தி சொல்லி அவங்கள விட்டு விலகும்போது அவங்க திருந்துவாங்க. திருந்தும்போது நீங்கள் அவங்கள சத்துருவாக நினைக்கல, சகோதரராகவே நினச்சி அவங்க ஒரு ஒழுங்குள்ளவர்களாக மாறும்போது அவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 13 சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் எழுதுறாரு பாருங்க, பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய். எப்படி இருக்காங்களா? வீண் அலுவற்காரராய். நாளைக்கு கேட்பாங்க, சகோதரியே நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன செய்ய போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. விடிஞ்ச பிறகு அப்படியே நேரம் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு எழுதுங்க. உங்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லையா, கர்த்தாவே எனக்கு ஒரு பாடலை தாரும் அப்படின்னு சொல்லி ஜபத்தோடு இருந்து ஒரு பாடல் எழுதுங்க. பிரைஸ் தி லார்ட். நான்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன். இப்போ 2-3 நாளாக தான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் கிடைக்காத ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இதுக்கு முன்னால் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ தேவன் நினச்சிருப்பார், இந்த ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் கொடுத்து நான் ஆசீர்வதிக்கணும்ன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ரூமில் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் போய் எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும், மாதத்துக்கு ஒரு தடவையாவது பாஸ்டருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸ்தோத்திரம். அப்போ பாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் என்று பவுல் எழுதுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நன்மை செய்தல் என்பதன் அர்த்தம் என்ன? அதை சொல்கிறார்ல, சகோதரரே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று எழுதுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? அதில் ஒரு நன்மை என்னன்னா, ஒழுங்கற்று வாழ்கிறவர்களை விட்டு விலகுவதும் நன்மைதான். அவங்கள சத்துருவாக நினைக்கல, ஆனால் அவங்கள நீங்கள் விட்டு விலகி அவங்களுக்கு தேவையான புத்திமதியை சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு காரியமும் இருக்குது. பலவீனராக இருந்தா, அவங்களுக்கு வேலை செய்ய முடியாதவங்களாக இருந்தா, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்?
தேவையான நன்மையை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 8 வசனங்களை வாசியுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 8 வசனங்கள். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க புத்தி சொல்லிட்டேங்க, ஒரு விசுவாசி திருந்திட்டாங்க, அவங்க நல்ல ஒழுங்குள்ளவங்களா மாறிட்டாங்க, சமயத்தை சரியா பயன்படுத்துறாங்க, வீணாக அலுவல் செய்யாமல் சரியாக சமயத்தை செலவழித்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? என் மூலமா என் புத்திமதியை கேட்டு ஒரு ஆத்மா என்ன செஞ்சிருச்சு, திருந்திருச்சுன்னு சொல்லி மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்? உங்கள் அன்பை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8 9 வசனத்திற்கு வருவோம். 8 9 வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கு பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். அப்ப பாத்தீங்கன்னா பவுல் ஏதோ சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு அவர் ஒரு நல்ல மாதிரியாக இல்லாமல் போகவில்லை. சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி பவுல் சொல்லல, நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அதற்கு முன்மாதிரியா நான் என்ன செய்யறேன், வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்றார். அப்ப அவரு கூடார வேலை செஞ்சிருக்காரு. வாசிங்க அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். பாத்தீங்களா, கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார வேலை செய்யக்கூடிய தொழிலை நன்றாக கற்று தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். அதனால அக்கிலா பிரிஸ்கிலா அவங்க எல்லாரும் கூடார தொழில் செய்ததை பார்த்தபோது அவர்களோடு சேர்ந்து பவுல என்ன செஞ்சிருக்காரு, கூடார வேலை செய்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நாங்கள் ஏதோ சும்மா போதிக்கிறவங்களா மட்டும் இல்லை, நாங்கள் வாழ்ந்து காட்டி இருக்கோன்றாரு, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று. பாத்தீங்களா எவ்வளோ பயங்கரமான வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. பாத்தீங்களா, யாரெல்லாம் வேலை செய்யாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, கை தூக்குங்க. நிறைய பேருக்கு அப்படியே மனசாட்சி. வேலை செய்யாம சாப்பிட்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இந்த யூத ரபிகள் இருக்காங்கல்ல, யூத ரபிகள், அவங்க இந்த டீச்சிங்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. யூத ரபிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒரு பெரிய ஸ்காலராக இருந்தாலும் சரி, நீ ஒரு தொழில் கற்று தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். நீ ஒரு தொழில் செய்து அதில் உள்ள ஒரு வருமானத்தை எடுக்கிறவனாக இருக்கணும். நீ ஒரு ஸ்காலர் அப்படின்றதுனால மற்றவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடாது. யூத ரபிகள் அப்படி ஒரு கொள்கை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த டீச்சிங்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அடுத்த வசனத்துக்கு வாங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று தெரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இப்ப வர்றாரு நம்ம மூல வசனத்துக்கு. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்படியெல்லாம்
நல்ல ஒரு ஒழுங்கா வேலை செய்து சாப்பிட முடியாதபடி பலவீனம், வியாதிகள், சரீர அவயவங்களிலே பழுதுகள், வயது முதிர்வு, இப்படிப்பட்ட சில காரியங்களினால அவங்களால என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. வேலை செய்ய முடிஞ்சவங்க ஒழுங்கற்று இருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க. என்ன சொல்லுங்கள், உங்களோட எங்களால் உறவு வச்சுக்க முடியாது, நீங்கள் போய் ஒரு ஒழுங்கான வேலையை செய்யுங்க, அப்போ நாங்கள் உங்களோட என்ன செய்கிறோம், ஐக்கியம். அதுவுமே நன்மை செய்வது தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து, இதுதான் நீங்க செய்ய வேண்டிய, கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்க வேண்டிய புத்திமதி. உங்க பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்க. நீங்க என்ன செய்யுங்க, அமைதலோடு என்ன செய்யுங்க, வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு என்ன செய்கிறோம், புத்தி சொல்லுகிறோம். ஒரு நிலம் இருக்குது உங்களுக்கு, ஒரு 2 சென்ட் இடம் இருக்குது, நீங்கள் அதில் பயிரிடாமலேயே அந்த நிலத்தை அப்படியே வச்சுருந்தா அதில் ஏதாவது விளைச்சல் கிடைக்குமா, கிடைக்காது. அப்படின்னா அது யாருடைய தப்பு, உங்கள் தப்பு. நீங்கள் என்ன செய்யலை, உழைக்கல. நீங்கள் உழைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி விதைத்து நீர் பாய்ச்சி அதை ஒரு அறுவடைக்கு கொண்டு வந்தால் உங்கள் உழைப்பிற்கு என்ன உண்டு, பலன் உண்டு. வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அருமையான வசனம் இல்ல? தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உன் வறுமைக்கு காரணம் என்ன, ஆராய்ந்து பார். வீணரை பின்பற்றினாயோ, அதனால் உனக்கு வறுமை உண்டாயிற்றோ, சிந்தித்து பார். இந்நாளிலே உன் நிலத்தை பயிரிடுகிறதற்கு ஏதுவாக, உழைப்பிற்கு, வேலை செய்வதற்கு உன்னை திடப்படுத்திக் கொள்ள. ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின போது ஏதேன் என்கிற தோட்டத்திலே நிலத்தை பண்படுத்தும்படியாக வைத்தார். அது நல்ல வேலை. ஆனால் என்னைக்கு பாவம் செய்து விழுகை உண்டாயிட்டோ அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாயிற்று. உங்கள் பலனுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் வேலை செய்தால் போதுமானது, அதற்கேற்ற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். பாஸ்டர், இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். அப்படியே கர்த்தாவே, நாங்கள் ஒழுங்குள்ளவர்களாக நடப்போம், வறுமையால் நிறைந்திருக்க மாட்டோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல நன்மைகளும் கொடுக்கப்படும் என்று படிக்கிறோமே. அப்படியே நாங்கள் கர்த்தாவே, எங்களுடைய ஊழியக்காரர் எங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவது போல நாங்களும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, முன்மாதிரியான விசுவாசிகளாக காணப்படுவோம். சோம்பலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தாவே, உமக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஊழியம் அநேக பகுதிகளுக்கு பரம்பினதாகும். கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகும். இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒரு இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலிலே ஊழியர்களானாலும் அவிசுவாசிகளானாலும் பொல்லாத மனிதர்களுடைய கையிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தாவே, அப்படியே இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தரே சார்ந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். ஒரு கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி
காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே 2 தெசலோனிக்கேயர் பகுதியில் ஆண்டவரே 3வது அதிகாரத்தில் கர்த்தாவே நாங்கள் தியானித்த கர்த்தர் வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் ஆண்டவரே தகப்பனே, தீமையிலிருந்து நீர் எங்களை காத்துக்கொள்ள நீர் உண்மையுள்ளராய் இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதகர் மூலமாய் சொல்லப்பட்ட ஆண்டவரே காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், தேவ நாம மைமைப்படும்படியாய் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவருக்கும் தேவனுடைய அன்பை ஆண்டவரே, தேவனுடைய அன்பை கூறி ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் உபத்திரவத்தை சகித்து கொள்வதற்கு ஆண்டவரே பொறுமையை தரத்தக்கதாகவும் ஆண்டவரே தேவனுடைய அன்பை ஆண்டவரே பிறருக்கு சொல்லத்தக்கதாகவும் கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே பவுலினுடைய தியாகத்தையும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற காரியங்களில் தியாகத்தையும் விசுவாச பிள்ளைகளாகிய எங்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் விலக்கி காட்டின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய சபைகளில் ஆண்டவரே எந்த ஆண்டவரே சோம்பேறிகளும் ஒழுங்கற்றவர்களும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜீவியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே, நேரத்தை வீணடிக்காமல் ஆண்டவரே ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஆண்டவரே நாங்கள் நேரத்தை செலவழித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாய் ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்டவர்களை கவனமாக பின்பற்றி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமானவர்களாக ஆண்டவரே ஒழுங்குள்ளவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் சபையிலே ஆண்டவரே சோம்பேறிகளாக ஒழுங்கற்றவர்களாக யாராவது தகப்பனை இருந்திருப்பார்கள் என்றால் கர்த்தாவே இந்த வருட கடைசியிலே கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே தகப்பனை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. சுத்திகரிப்பின் அக்கினி எங்கள் ஒவ்வொருக்குள்ளாய் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து வரக்கூடிய புதிய வருடத்திலே ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமுள்ள சபையாக பிரியமுள்ள ஆண்டவரே நாங்கள் விசுவாச பிள்ளைகளாக காணப்படும்படியாய் கர்த்தாவே இந்த வருடத்தை எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய வருடத்திலே நீங்கள் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை தகப்பனை காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியாக ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே கடந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய போதகருக்கு பலவீனம் வந்த பொழுது கர்த்தர் கிருபையா இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் பலத்தை கொடுத்து இந்த நாட்களிலே உற்சாகமாய் பிரசங்கிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கூட ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அடுத்த வாரம் நாங்கள் ஆண்டவரே சபை ஐக்கியத்தில் கூடி வரும்போது ஒருவரை விட்டுவிடாதபடிக்கு எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜபத்தை கேட்ட தேவனுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கீழகமும் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கீழகமும் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகழ்
சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின எல்லா சத்திய வசனங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்பட, உங்கள் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல தெய்வீக ஒழுங்கு உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.